Hi friends, welcome to Prabhas Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை துவையல் தான் செஞ்சிருக்கிறேன். அது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நம்ம உளுத்தம் பருப்பு பொன்னிறமா கோல்டன் பிரவுனுக்கு நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 காஞ்ச மிளகாய் வரமிளகான்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி தேங்காய் நம்ம அரைச்சி வச்சு நல்லா துருவி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வதக்கி எடுக்க வேண்டியதுதான். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா 2 கட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். முடி அடிக்கடி கொட்டுது, முடி நல்லா அடர்த்தியாக வேணும்னா நம்ம இந்த கறிவேப்பிலை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். இது செஞ்சு சாப்பிடும் போது பித்தம் கூட குறையும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நம்ம துவையல் செய்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையலை நல்லா அதை தாளித்து வதக்கி எடுக்க வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வெறுமனே சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது பசங்க கறிவேப்பிலை எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸாகவும் அதை கட்டி அனுப்பலாம். நல்லா சாதத்தை போட்டு கிளறி கூட நீங்கள் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிங்கன்னா பிள்ளைங்க மிச்சம் வைக்காத சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இப்போ பேனில் ஒட்டாத அளவுக்கு வரும்போது நம்ம அதை எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு டேஸ்டியான கறிவேப்பிலை துவையல் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.